ப்ராம்ப்ட் டிசைன் இன் வெர்டெக்ஸ் ஏஐ. இந்த கோர்ஸை நான் சூஸ் பண்ணுறேன். அதாவது கூகுள் கிளவுட் ஸ்கில்ஸ் பூஸ்ட்டில் 4th கோர்ஸ் ப்ராம்ப்ட் டிசைன் இன் வெர்டெக்ஸ் ஏஐ. இதில் செகண்ட் லேப் தான் சூஸ் பண்ணுறேன். அதாவது கெட் ஸ்டார்டட் வித் வெர்டெக்ஸ் ஏஐ ஸ்டுடியோ. டோட்டலாக இந்த லேபை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 hour டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ 0% மார்க் இருக்குது. 100 to 100, அதாவது 100க்கு 100 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகும். மினிமம் 75 மார்க்ஸ் எடுத்தோம்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகும். மொத்தம் 4 டாஸ்கில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் 25 மார்க்ஸு. மினிமம் 3 டாஸ்க், அதாவது 75 மார்க் எடுத்தாலே இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகிடும். அதாவது இந்த பர்டிகுலர் லேப் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த லேப் பற்றின எல்லா டீட்டெயிலுமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டாஸ்க் 1 என்ன, டாஸ்க் 2 என்ன, எப்படி இந்த ஒர்க்கை செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டாஸ்க் 1 என்ன, அதுமாதிரி டாஸ்க் 2 என்ன அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டாஸ்க் 1 அப்படிங்கிறது இமேஜ் அனாலிசிஸு. இப்போ நம்ம ஒவ்வொரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ நான் லேபை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் லேப். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஓப்பன் கூகுள் க்ளவுட் கன்சோலை ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் லிங்க் இன் இன்கோக்னிட் விண்டோவை சூஸ் பண்ணணும். இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காகவே இமெயில் ஐடி எடுத்துக்கு தானாவே. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கிறத நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட்டு ஏபிஐ சர்வீசஸில் லைப்ரரியை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த சர்ச் பாரில் வெர்டெக்ஸ் ஏஐ ஏபிஐ கொடுத்துட்டு வெர்டெக்ஸ் ஏஐ ஏபிஐன்னு கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ வெர்டெக்ஸ் ஏஐ அண்ட் ஏபிஐயை நம்ம எனேபிள் பண்ணணும். வெர்டெக்ஸ் ஏஐ அண்ட் ஏபிஐயை நான் எனேபிள் பண்ணுறேன். இல்லை வெர்டெக்ஸ் ஏஐ கொடுத்துட்டு சர்ச் பண்ணோம்னா இல்லை வெர்டெக்ஸ் ஏஐயை நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காட் இட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வெர்டெக்ஸ் ஏஐயில் ஓவர் வியூ சூஸ் பண்ணணும். வெர்டெக்ஸில் ஓவர் வியூவை சூஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு மல்டி மாடல் பவர்ட் பை ஜெமினின்னு இருக்கும். இதில் ட்ரை ஜெமினி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ட்ரை ஜெமினியை சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் விண்டோக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு விண்டோக்குள்ள இந்த இமேஜை சேவ் இமேஜஸ், அதை டவுன்லோட் பண்ணணும். அந்த இமேஜை இதை சேவ் கொடுத்துடணும்.
இதை திரும்பி செகண்ட் விண்டோவில் இன்சர்ட் மீடியான்னு இருக்கும். இன்சர்ட் மீடியாவை சூஸ் பண்ணணும். இன்சர்ட் மீடியாவில் அப்லோட் கொடுக்கணும். டவுன்லோட்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆன இமேஜை ஓப்பன் பண்ணணும். இங்கே இமேஜ் வந்துருச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு விண்டோவில் டைட்டில் த இமேஜ்னு கொடுத்துருக்காங்களே, இதை காப்பி பண்ணணும். திரும்ப செகண்ட் விண்டோவில் இங்கே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்மிட் கொடுக்கணும். ஸோ நமக்கு ரெஸ்பான்ஸ் தி இமேஜ் ஆஃப் தி டிபார்ச்சர் போர்டு அட் அன் ஏர்போர்ட் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு திரும்ப ஃபஸ்ட்டு விண்டோக்குள்ளே போயிட்டு டிஸ்கிரைப் தி இமேஜ் இன் டீட்டெயில் அப்படிங்கிறத காப்பி பண்ணணும். திரும்ப செகண்ட் விண்டோக்குள்ளே டிஸ்கிரைப் தி இமேஜ் இன் டீட்டெயில்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். இதில் நம்ம கொடுத்ததுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டைட்டில் அன்டைட்டில்டு ப்ராம்ப்ட்னு இருக்குது. இப்போ திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், இதோட டைட்டிலை கெட் பண்ண போகிறோம். இதோட டைட்டில் என்ன அப்படின்னா இமேஜ் அனலைசஸ். இந்த இமேஜ் அனலைசஸ் அப்படிங்கிறத காப்பி பண்ணி திரும்ப செகண்ட் விண்டோவில் எடிட் ஆப்ஷனில் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் கொடுக்க போகிறேன். சேவ் கொடுக்கும்போது நம்ம ரீஜனை சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ரீஜனில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு விண்டோ யூஸ் காஸ்ட் ரீஜன்னா யூஎஸ் ஈஸ்ட் 4 அப்படிங்கிற ரீஜன். ஸோ நம்ம யூஎஸ் ஈஸ்ட் 4ங்கிறத சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணோம்னா யூஎஸ் ஈஸ்ட் ஃபோர். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துடணும். ஓகே, இப்போ ப்ராம்ப்ட் சேவ்டு பட் அப்டேட் திரும்ப நோட்டு கொடுத்துக்கலாம். ட்ரை அகைன்னு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட் விண்டோவில் போயிட்டு செக் மை ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ் முடிஞ்சிட்டு நமக்கு இந்த மார்க் எவ்வளோன்னு ஸ்கோர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ செக் பண்ணோம்னா நமக்கு 50 மார்க்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டாஸ்க் 2 திரும்ப நான் செகண்ட் விண்டோவில் போயிடுறேன். செகண்ட் விண்டோவில் நெக்ஸ்ட்டு
லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். அதாவது வெர்டெக்ஸ் ஏஐ ஸ்டுடியோவில் லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். இதில் டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை நம்ம சூஸ் பண்ணணும். கிரியேட் நியூ ப்ராம்ப்டில் டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை சூஸ் பண்ணணும். இதில் ப்ராம்ப்ட்னு இருக்குது. இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப ஃபஸ்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் விண்டோவில் டாஸ்க் 2 இதில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வாட் இஸ் ப்ராம்ப்ட் கேலரி இதை காப்பி பண்ணி திரும்ப செகண்ட் விண்டோவில் போயிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுக்குறேன். நம்ம கொடுத்த ரிக்வெஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ ஏ ப்ராம்ப்ட் கேலரிஸ் கலெக்ஷன் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் மாடல் சூஸ் பண்ணிவிட்டு இதில் இன்புட்டாக கொடுக்கணும். டெஸ்ட்டு இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ திரும்ப ஃபஸ்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் மாடலில் தி கலர் ஆஃப் த ஸ்கை இஸ் அப்படிங்கிறத காப்பி பண்ணி செகண்ட் விண்டோவில் டெஸ்ட்டுங்கிறதுல நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். இன்புட்டாக கொடுத்துட்டு இப்போ நான் சப்மிட் கொடுப்பேன். A prompt galleries collection of prompts அன்னதிருக்கு. இப்போ இதை நம்ம delete பண்ணிடணும். இப்போ திரும்ப ஃபஸ்ட் விண்டோவில் போயிட்டு தி கலர் ஆஃப் கிராஸ் இஸ் அப்படிங்கிறத காப்பி பண்ணி திரும்ப செகண்ட் விண்டோவில் நம்ம இன்புட்டில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போ அவுட்புட்டில் திரும்ப அதே ஃபஸ்ட் விண்டோவில் போயிட்டு தி கலர் ஆஃப் த கிராஸ் இஸ் க்ரீன் அப்படிங்கிறத காப்பி பண்ணி திரும்ப செகண்ட் விண்டோவில் இங்கே நம்ம அதை பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா தி கலர் ஆஃப் த ஸ்கை இஸ் ப்ளூன்னு அவுட்புட் வந்திருக்கு. அதாவது தி கலர் ஆஃப் த ஸ்கை இஸ்னு இங்கே கொஸ்டின் இன்புட் கொடுத்தோம். அதோட அவுட்புட்டு தி கலர் ஆஃப் தி ஸ்கை இஸ் ப்ளூன்னு அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் விண்டோவில் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட்டு 3 இன்புட்ஸ் இருக்கும். ஏ வெல் மேட் அண்டு என்டர்டெய்னிங் ஃபிலிம்னு இருக்குது. அதை சூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் விண்டோவில் இங்கே பேஸ்ட் பண்ணணும். திரும்ப ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணி அதில் பாசிட்டிவ் அப்படிங்கிறத காப்பி பண்ணி திரும்ப செகண்ட் விண்டோவில் இங்கே பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் விண்டோவில் ஐ ஃபீல் மினிட்ஸ் அப்படிங்கிறத காப்பி பண்ணி செகண்ட் விண்டோவில் இங்கே பேஸ்ட் பண்ணணும். திரும்ப ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணி நெகட்டிவ்ங்கிறத காப்பி பண்ணி செகண்ட் விண்டோவில் பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணி தி மூவி வாஸ் ஓகே அப்படிங்கிறத காப்பி பண்ணி செகண்ட் விண்டோவில் இங்கே சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் விண்டோவில் நியூட்ரல் அதை காப்பி பண்ணி
செகண்ட் விண்டோவில் அதுக்கு நேராக பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்மிட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணி இதோட டைட்டில் சென்டிமெண்ட் அனலைசிஸ் டெஸ்ட். இதை காப்பி பண்ணி செகண்ட் விண்டோவில் அன்டைல்டு ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை சேவ் பண்ணணும். ரீஜன் US East 4 சேவ் பண்ணிடுவோம். திரும்ப நம்ம ஃபஸ்ட் விண்டோவில் போயிட்டு செக் மை ப்ராக்ரஸில் ஓகே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை செக் பண்ணோம் அப்படின்னா தேர்டு ப்ராசஸ் செக் மை ப்ராசஸ் 75. அதாவது டோட்டலாக இப்போ நமக்கு 100க்கு 75 வந்துட்டு இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு டாஸ்க்கு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டாஸ்க்கு திரும்ப நான் செகண்ட் விண்டோவில் போகிறேன். செகண்ட் விண்டோவில் அதே லாங்குவேஜை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஏ கான்வர்சேஷனில் டெக்ஸ்ட் சார்ட்டு சூஸ் பண்ணணும். இதில் அதாவது ஃபஸ்ட்டு விண்டோவில் யுவர் நேம் இஸ் ராய் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை காப்பி பண்ணிவிட்டு செகண்ட் விண்டோவில் இங்கே மாடலை சூஸ் பண்ணணும். ஷார்ட் பைசன்கிற இந்த மாடலை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் கான்வர்சேஷன் இங்கே டெக்ஸ்ட் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்டர் ஏ ப்ராம்ப்ட் பிகின் கான்வர்சேஷன் அப்படிங்கிறதுல திரும்ப ஃபஸ்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. மை கம்ப்யூட்டர் இஸ் ஸ்லோ அப்படிங்கிற இதை காப்பி பண்ணி செகண்ட் விண்டோவில் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணோம். என்ட்ரி பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே மை கம்ப்யூட்டர் இஸ் ஸ்லோ அப்படிங்கிறதுக்கு ரெஸ்பான்ஸ் ஆன்சர் அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அன்டைல்டு ப்ராம்ப்டில் டெக்னீஷியன் கொடுத்துருவோம். டெக்னீஷியன் கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன். சேவ் ப்ராம்ப்ட். இதில் நம்மளோட ரீஜன் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் விண்டோவில் போயிட்டு நம்ம ரீஜன் ஈஸ்ட் 4 US ஈஸ்ட் 4 அப்படிங்கிறது தான் நம்ம ரீஜன். ஸோ திரும்ப வந்துட்டு
US is to 4 டிக் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் ப்ராம்ப்ட் சேவ் ஆகிட்டு இப்போ திரும்ப நான் ஃபஸ்ட்டு விண்டோ போயிட்டு இதில் செக் மை ப்ராக்ரஸ் ஸோ நமக்கு 4 டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வேணால் செக் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்ததோ செக் மை ப்ராக்ரஸ். ஸோ செக் கம்ப்ளீட் பாயிண்ட்ஸ் 025 மெசேஜ் ஸ்டெப் இன் கம்ப்ளீட். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 100க்கு 100 கெட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதோ முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நான் எண்டு லேப் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு க்ரீன் டிக் வந்துருச்சு. அதாவது செகண்ட் லேப் கெட் ஸ்டார்டட் வித் வெர்டெக்ஸ் ஏஐ ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த லேபை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்டு மார்க்கு 100 கெட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல்.